அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசினருக்கு செவ்வாய் பயிற்சியை பற்றிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்த செவ்வாய் பகவான் அவர் தங்களுடைய இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சென்று நீச்சமடைகிறார். முறைப்படி தங்களுக்கு மிதுன ராசினருக்கு லாபஸ்தானத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் உரியவர் செவ்வாய் பகவான். கடக ராசியில் நீச்சம், வாக்குஸ்தானம் பாதிக்கப்படும். நன்றாக பேசினாலும் பொல்லாப்பு, வீண் பலிகள் வராமல் இருக்க வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை தங்களுக்கு ஆதரவாக இல்லை. வயல் பணிகளில் சற்று கடுமையாக இருக்க வேண்டியிருக்கும். அடிப்படை வசதிகள் குறையலாம். அதிக வெயில், தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது. ஆகவே பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும். பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். திருமணமாகியுள்ள பெண்களுக்கு கணவருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். அந்யோன்ய குறைவு உண்டாகும். பெண்களுக்கு அலுவலக பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் நல்லது. இல்லாவிட்டால் அனாவசியமான விமர்சனங்கள் வரக்கூடும். கைகள் கால்களில் வலி ஏற்படும். தக்க சிகிச்சையினால் குணம் உண்டாகும். வரனுக்கு காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைவது தாமதப்படக்கூடும். மனதிற்கு பிடித்த வரன் அமைவது தற்சமயம் தங்களுக்கு கஷ்டம். அடுத்து மிதுன ராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் சிக்கனமாக செலவு செய்யுங்கள். சேமிக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை. அனாவசிய செலவுகளை குறைக்க வேண்டும். பிறர் பிரச்சனைகளில் அனுதாபப்பட்டு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டாம். கோவிலுக்கு சென்றால் முருகனை வணங்குங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அடுத்து மற்ற கிரகங்களை பார்த்தால் மிதுன ராசினருக்கு சனி பகவான் 10ல் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி, ராகு, சுக்கிரன் 5 கிரகங்கள் உள்ளன. மற்ற கிரகங்கள் நிலை ஓரளவு பரவாயில்லை. கலைத்துறையை பொறுத்தவரை கவலை அளிக்கும். தற்சமயம் புது பட ஒப்பந்தங்கள் வருவதில் கஷ்டங்கள் உண்டாகும். ஆகவே இறை வழிபாடு அவசியம். நன்றாக இருப்பேன். வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க வையகம்.